குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்கள் அபிஷேக் கர்கா. இந்த ஃப்ளைட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம சிங்கப்பூருக்கு லேண்ட் ஆகிடுவோம். பயணிகளோட குறைகளுக்கு ஏற்றபடி நம்மளுடைய ஏர்லைன்ஸில் இன்பில்ட் வைஃபை கனெக்ஷன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. சார் சார் நீங்கள் ஓகே தானே? நான் வாஷ்ரூம் போகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் எதுவும் சாப்பிடவே இல்லையே. எங்கள் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காததான். இப்போ எனக்கு பசிக்கலை. ப்ளீஸ் நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். கேன் யூ ப்ளீஸ்? ஓகே சார், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். ஷூர். ஓகே. தேங்க் காட் வைஃபை இப்போ ஃப்ளைட்லேயும் வந்துடுச்சு. I used to hate flights. They are so boring. அப்புறம் உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதே. By the way, I'm Priya. அபிஜித். Nice to meet you. Same here. யாரோட மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியலையே. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித், சீக்கிரமா சீட் நம்பர் 128A வந்துரு. இல்லைன்னா விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதென்ன கன்றாவி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு நல்லாவே So, உனக்கு அந்த சாப்டர் ரொம்ப பிடிக்குமா? சரி. இப்போ நம்ம பேச முடியாது. ஐட்டரி ரெடி பண்ணிட்டா? இல்லை முடிஞ்சிடும். நான் சொன்னேன் பண்ண சொல்லி. அவசரப்பட்டுட்டே இருக்கேன். சரி இப்போ அப்பதான் ஹோட்டல் போனோம்னா ரெஸ்ட் எடுத்துட்டு டக்குனு ஊர் சுத்த முடியும். ஓகே, இது நம்ம தான் ஜெயிக்கணும். ஆமாம். எஸ் சார், இப்படி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், என்ன இந்த 128A சீட்டுக்கு வர சொல்லி மெசேஜ் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் சார்? எக்ஸ்கியூஸ் மீ. ஓ மை காட், ஹீஸ் டெட். வாய்ஸ் நோட். அபிஜித், எனக்கு உன்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களை பிடிக்கும். பரவாயில்லையே, இந்த கெட்ட அங்கிள் சொல்றதெல்லாம் செய்யறியே. இதுக்கப்புறமும் நான் சொல்றது எல்லாத்தையும் கேளு. அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. அப்புறம் யாருக்கிட்டையாவது எதையாவது சொன்ன, இந்த பிளேன்ல இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் கொன்னுடுவேன். அப்புறம் இவங்க எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப. சார், இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய கிரிமினல் இருக்கான். அவனுக்கு தேவையான விஷயம் அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். சரி அபிஜித், அவனுக்கு என்னதான் வேணும்? ரொம்ப வித்தியாசமான ஒரு டிமாண்ட் சார். 1 ஹவர்க்குள்ள ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஆளை என்ன பண்ண போறான்னு அடுத்த காலில் தான் சொல்லுவேன்றான். அபிஜித், அந்த ஆளை கண்டுபிடிக்க நமக்கு டைம் ஆகும். சரியா? அதுக்குள்ள நீ ஒரு வேலை செய். அவ என்ன கேட்டாலும் என்ன டிமாண்ட் பண்ணாலும் செஞ்சு தரோன்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃப்ளைட்ல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரக்கூடாது. அப்படி தெரிய வந்தா அந்த கிரிமினல் என்ன வேணாலும் பண்ணுவான். சார் நான் முழு முயற்சியும் பண்றேன் சார். I'll try my best. என்ன உள்ள யாருங்க? புரியல.
ஃப்ளைட்ல இதெல்லாம் தானே நடக்குது. காட்டுங்க ஐயோ, யாரு. என்னையா வளரிட்டு இருக்க? அட நீங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை நான் கேட்டேன். ஓ அதுவா? அதேதான். ஓ அதுவா? அது நானே தான்ப்பா பேசினேன். அது என்னன்னா, நான் எப்போ பாத்ரூம் போனாலுமே நானே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். சும்மா எனக்கு பிடிக்கும் அது. அதான் ஏன் ரேப் இருக்குல்ல, இந்த காலத்து பாட்டு. ரேப்பா? ஓ அதானா? தப்பு பண்ற பேமானி எவனா இருந்தாலும் இங்கேயே அவனை நான் கண்டுபிடிப்பேன். யோ போதும், நிறுத்தியா? இங்கே போயிட போற. உள்ள போய் போ, அசிங்கம் பண்ணாத. போய் தொலைப்போ. அட என்ன ரொம்ப சின்னதா இருக்கு. உள்ள நான் குடும்பமா நடத்த போற. போடா முடியும் போடா. போயிட்டு தயா, இது ஒரு சாதாரண கிரிமினலை பிடிக்கிற கேஸ் இல்ல சார். இது நேஷனல் செக்யூரிட்டி விஷயம் சார். ஐ நோ. பூர்வி, ஹோம் மினிஸ்டருக்கு இந்த தகவல் அனுப்பிடு. சார். அப்புறம் பங்கஜ், ஃப்ளைட்டோட மேனிஃபெஸ்டோ, அந்த பேசஞ்சர் லிஸ்ட், அதில் பழைய கிரிமினல்ஸ் யார் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடி. ஏர்லைன் ஆஃபீஸர்ஸை இப்போ கண்டுபிடிக்கிறேன் சார். அப்புறம் அவனி, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு மீடியாவுக்கு தெரிய வரக்கூடாது. அதை பார்த்துக்க வேண்டியது நீதான். ஓகே சார். தயா சார், கிரிமினல் நம்மளை கண்டுபிடிக்க சொன்ன அந்த ஆளோட நம்பர் இதுதான். சார் எனக்கு என்னமோ இது சரியா படல. இவன் நம்மளை யூஸ் பண்றானோன்னு தோணுது சார். இவன் நம்மளை இஷ்டப்படி சுத்த விடுறான் சார். அது எனக்கும் தெரியும். முதல்ல இவனோட அட்ரஸை கண்டுபிடி. அப்பதான் இந்த கிரிமினல் யாரு, எதுக்காக இதை பண்றான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சார், ஹோம் மினிஸ்ட்ரியில பேசியாச்சு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? வா. ஃப்ளைட்ல செம ஜாலியா இருக்குல்ல. ஹாய், அப்படி போடு போடு. மீட் மை சன் சிண்டு, மை வைஃப் பிங்கி, அண்ட் சார் மை செல்ஃப் மாண்டி. என்ஜாய் யுவர் செல்ஃப். என்னாச்சுங்க? அப்படி என்ன தலை முழுகிருச்சுன்னு என்ன ஃபாரன்சிக்ல இருந்து இங்க வர சொல்லியிருக்கீங்க? ஒரு பேட் நியூஸ் சலங்கி. சலங்கி சார், பாடியில் எந்த ஒரு காயமும் இல்லை. சின்ன ஒரு கீறல் கூட கிடையாது. பிளட்டு கூட எங்க இருந்தும் வரவே இல்லை. அவர் ஸ்கின்னோட கலர் என்ன? ஸ்கின் இப்போ லைட்டாக ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா விஷமா? கண்ணை செக் பண்ணுங்க. டைலேட்டடா என்ன? டைலேட்டட் தான் சலங்கி சார். சரி, இன்னொன்று செக் பண்ணுங்க. அவர் வாயிலிருந்து ஏதாவது ஸ்மெல் வருதான்னு. சலங்கி சார், ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் தான் வருது. அப்படின்னா கண்டிப்பா இது விஷம்தான். விஷமா? சார், சீட் பெல்ட்டோட சைன் ஆன் ஆக போகுது. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தோ இப்பயே போயிடுறேனே. என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். சார், ஆனா அவர் தூங்குறாரே. ஆமா, பாத்தீங்களா, தூங்கிட்டான். என் ஃப்ரெண்டு எப்பவுமே இப்படிதான். எப்போ வேணா எப்படி வேணா தூங்கிடுவான். காலேஜில் கூட நாங்கள் இவரை கும்பகர்ணன் சொல்லுவோம். ஆக்சுவலி எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. கும்பகர்ணன் டைப்ஸ். என் ஸ்கூல்மேட். ரோஹிணி, ஒரு டீ கிடைக்குமா? யா ஷோர். தேங்க்யூ. சார், இவரு நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் அபிஜித். சார், இந்த நம்பர் ஹித்தின்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓ நோ. என்னாச்சு? சார், ஹித்தின் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. என்ன? எப்படி? அது மென்ஷன் பண்ணல சார். ஆனா சார், ஹித்தின் இறந்து போயிட்டா அந்த நம்பர் எப்படி இன்னும் ஆன்ல இருக்கும்? அவரோட ஃபேமிலி யூஸ் பண்றாங்களா? அப்படி இருக்கலாம் அவனே. இல்லைன்னா அந்த நிதின் இன்னும் உயிரோட கூட இருக்கலாம். ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு தலைமறைவா கூட இருக்கலாம். ஸோ மற்றவங்களும் அவன் இறந்துட்டான்னு நினச்சிருக்கலாம்.
அதனால தான் அந்த கிரிமினல் அவனை தேடுறான்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஹித்தனுக்கு ஏதோ பெரிய ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம். சார் நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது. நானும் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் சார் ஆகணும். உங்கள் ப்ரோட்டோகால் இந்த பேசஞ்சர்ஸோட உயிரை விட பெருசா என்ன? 300 பேர் இருக்காங்க இந்த ஃப்ளைட்டில். இதில் யார் உயிர் வேணா போகலாம். எனக்கு உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அப்புறம் யாரும் வந்து போகாத மாதிரி ஒரு இடமும் வேணும். அண்ட் முடிஞ்ச ஒரு சேட்டலைட் ஃபோன். சார் மொபைல் லொகேஷன் இங்கே தான் எங்கேயோ காட்டுது. வா. சார் மொபைல் இந்த வீட்டில் தான் இருக்கு. சரி வா பார்க்கலாம். ஹலோ, உள்ள யாரு? சார் யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம கிட்ட டைம் வேற இல்ல, கதவை உடைச்சுதாகணும். உள்ள போ. யார் நீங்க? உட்காரு. நீங்க யார் சார்? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? பாரு, கதவை உடைக்கல, ஆனா கண்டிப்பா ஒன்னும் உடைப்போம், புரியுதா? ஒரு செத்து போன ஆளோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ற. செத்து போனாலா? ஹித்தினா உன் பேரு? இல்ல, கிரீஷ். சரிங்க, நீங்கெல்லாம் யாரு? சிஐடி. ஹித்தன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எந்த ஈத்தனையும் தெரியாது சார். தெரியாத ஒருத்தரோட சிம் கார்டை ஏன் யூஸ் பண்ற? சிம் கார்டு? சொல்லு அர்ஜித். தயா, அந்த கிரிமினலோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அப்படியா? அவன் என்ன சொல்றான்? உன் காரோட பம்பருக்கு கீழே ஒரு தகவல் இருக்குன்னு சொல்றான். கொஞ்சம் செக் பண்ணு. அவனே, நீ எங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். அபிஜித், இங்க ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு. அந்த ஃபோனை அந்த ஆள் கிட்ட கொடு. அப்புறம் அவன்கிட்ட கொலைகாரன் என்ன சொன்னாலும் அவன்கிட்ட அதை அப்படியே பண்ண சொல்லு. ஆனா அபிஜித், இங்க பாரு தயா, நம்மளுக்கு வேற எந்த வழியும் இல்லை. ஏகப்பட்ட உயிர் இங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. ஃபோனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் உடனே அங்கிருந்து கிளம்பி ஆகணும். கொலைகாரன் என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே கேட்டே ஆகணும். சரி, இந்த போன்ல ஒருத்தர் கால் பண்ணுவாரு, அவர் சொல்ற மாதிரி நீ செய், புரியுதா? யார் கால் பண்ணா சார்? ஒரு கொலைக்காரன். கொலைகாரனா? இல்ல சார், என்னால பேச முடியாது. நீங்க பேசுங்க அவன் சார். சொல்றத நீ கேட்கலன்னு வெச்சுக்க, அவன் அடுத்த டார்கெட் கண்டிப்பா நீதான். சார், அவன் சொன்னதை செஞ்சா என் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுல்ல சார்? இப்போ இதை தவிர வேற வழி இல்லை தம்பி. உன் மொத்த ஜாதகத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இல்லீகலான வேலையெல்லாம் செய்யறல்ல, அதனால இப்ப எங்க கூட கோஆபரேட் பண்றது தான் உனக்கு நல்லது. நான் கன்ஃபார்மா பண்ணல மேம். மேம் சார், நீங்க கண்டிப்பா கேரண்டி கொடுப்பீங்களா? கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. நான் விஸ்வா ஏர்லைன்ஸுடைய சீனியர் மேனேஜர் கார்த்திக். சார், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சார்? ஹலோ. ஹலோ கிரீஷ், த கிரேட் ஹேக்கர். விஸ்வா ஏர்லைன்ஸ் ஞாபகம் இருக்கா? உன்னோட ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சன்னா நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணு. நீ இப்போ ஒரு கோடை கிராக் பண்ணி ஆகணும். கோட்? சார், ஏதோ கோடை பத்தி பேசுறாங்க. என்ன கோடா இருக்கும் சார்? ரோஹிணி, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சா? எஸ் சார், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபீடும் இந்த ஐபேட்ல இருக்கு. குட். சரி, ஒன்று பண்ணுங்க. ரவி சாப்பிடும்போது எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்குல்ல, கண்டிப்பா அதை காட்டுங்களேன். ஓகே. என்ன சலோங்கி, இதை பாரு, எந்த மாதிரி விஷத்தினால கொலை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால உடனே கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏதாவது சொல்ல முடியுமோனால? ஐயோ, பாடியே பார்க்காம எப்படி என்னால சொல்ல முடியும் பாஸ்? என்ன விஷயம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அபிஜித்தாலையும் எல்லாரும் முன்னாடியே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. ஐ நோ. ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணுங்க. இது யாரு? இது மிஸ்டர் மாண்டி. ஒன்று பண்ணுங்க, ரவி பக்கத்தில் எந்த பேசஞ்சர்லாம் போயிருக்காங்களோ எல்லாரோட பேரும் சீட் நம்பரும் எனக்கு வேணும். ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். இவன் யாரு? ஒருவேளை கிரீஷோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தா என்ன? சார், மொத்தம் 6 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க சார். ஆமாம் சார். நான் உங்கள் பேரை அனுப்புகிறேன். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். புரி,
சார் அபிஜித் 6 சஸ்பெக்டோட பேர் அனுப்பிச்சிருக்காப்ல. எனக்கு ஒவ்வொருத்தனோட ஜாதகமும் எனக்கு தேவை. சார் உங்களுக்கு இந்த பார்சல் வந்துக்குது. யார் அனுப்புனா? அதெல்லாம் தெரியாது சார். இதுல என்ன இருக்கு? நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. ஏய், இந்த பாக்ஸ்ல என்னடா இருக்கு? எடு எடு, என்ன இருக்கு? பண்றேன் சார். சார் நான் ஏய் அவனே, கிரீஷ், ஏசிபி பிரதிபன் நீங்க தானே? ராங் நம்பர். ஏசிபி பிரத்யுமன் இங்க இல்ல. அப்போ நீங்க யாரு? அபிஜித் மேல பிளைன்ல இருக்கான். தயா ஒரு பைல்வான். அப்ப நீங்க தயாவாவும் இருக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட உண்மையான பலம் என்னோட மூளை தான், புரியுதா? என் பேரு டாக்டர் சாலோங்கி. ஓ, அப்போது நீங்க தானா ஃபாரின்சிக் ஆளு சங்கி டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சங்கின்னு சொல்றீங்களா? என்ன சங்கின்னு சொல்றீங்க? கெட் அவுட், அவுட், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். ஏசிபி சார், நீ எங்க இருந்தியா வந்திருக்க? இந்த ஆளை முதல்ல வெளியில அனுப்புங்க. யார் இவனை உள்ள விட்டது? ஒரு நிமிஷம் என்ன போய் சங்கி? சாலோங்கி, ரிலாக்ஸ். இருந்தாலும் இவரு அமைதியாரு. இவரு மிஸ்டர் ஹர்ஷ்வர்தன், ஹோம் மினிஸ்டர்ல இருந்து வந்திருக்காரு. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாரு. ஓகேவா? யா. ஆஃப் ஆயிட்டீங்க. இதுதான் என்னோட கெத்து. நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பத்தின தகவல் வந்துடும். சலோங்கே, நீங்க ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. கிரீஷ், சார் இது எப்படி நடந்துச்சு? ட்ரோன் மூலமா யாரோ சுட்டு தள்ளிட்டாங்க. He is no more. சார் அந்த கொரியர்காரனும் ஓடிட்டான். Oh no. கிரீஷ கொன்னுட்டாங்களா? வாட்? தயா அங்க இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடியே வா கொலைகாரன் இன்னொரு கொலையும் பண்ணிட்டானா? வெரி எஃபிஷியன்ட் டீம், வெரி எஃபிஷியன்ட். ஹர்ஷ்வர்தன் சார், தயா முழு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா தயா சொன்னதை கிரீஷ் ஃபாலோ பண்ணவே இல்லை. இங்க இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் வேலைக்காவாது பிரதிமான். நான் ஹோம் மினிஸ்டர் சாருக்கு ஃபுல் ரிப்போர்ட்டா அனுப்பி ஆகணும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இங்க தயாவை கதவை உடைக்க மட்டும்தான் சிஐடியில் வச்சிருக்கீங்கன்னு தோணுது. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க இந்த ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஏசில இஷ்டத்துக்கு பேசுறது ரொம்ப சுலபம் சார். ஆனா அங்க ஃபீல்டுல உண்மையான துப்பாக்கியை வச்சுன்னு சுடுறது அங்க இருக்கிற ஒரு திறமையான போலீஸ் ஆபீசருக்கு தான் என்ன சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நீங்க ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் தானே? அதனால இனிமே நீங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்கிறப்ப மட்டும் பேசுங்க. எனக்கும் பிரதிமனுக்கும் நடுவுல வராதீங்க. புரிஞ்சுதா? சார் சொல்லு பூர்வி. சார், கிரீஷை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன? கிரீஷ் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹேக்கர். பெரிய பெரிய வெப்சைட்ஸ் அவன் ஹேக் பண்ணியிருக்கான். ஆனா 4 வருஷமா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். யாருக்கும் அவனை பத்தி எதுவும் தெரியாது. கிரீஷ் அண்டர் கிரவுண்ட் ஹேக்கரா? கிரீஷ் மாதிரியான ஒரு ஹேக்கருக்கும் இந்த கொலைகாரனுக்கு என்ன சம்பந்தம்? கிரீஷை கொன்னதுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியல சார். ஒருவேளை அவன் மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குமா? செத்து போனவனை வச்சு இன்னும் எவ்வளவு நேரம் தான் பாட்டு பாடுவீங்க? பிளேன்ல இருந்த 6 பேரை அபிஜித் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாரு. அது என்னாச்சு? இவர் யாரு சார்? ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஹர்ஷ்வர்தன். அடுத்த தடவை உங்ககிட்ட ஸ்பெல்லிங் கேட்பேன். சரி பூர்வி, அந்த 6 சஸ்பெக்ட் பத்தி என்ன தெரிய வந்துச்சு? அதுல 3 பேருக்கும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆள் அனிருத், ட்ரக்ஸ் கடத்துறவன், ட்ரக் கேஸ்ல பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்புறம் ஒரு ஃப்ரீலான்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். கிரீஷ் ஒரு ஹேக்கர்.
அனிருத் ஒரு புரோகிராமர். ரெண்டாவது ஆள் நரேஷ், ஒரு பிசினஸ் மேன். மூணாவது மாண்டி, ஒரு பேங்கர். ஆனா இவனுக்கு எதிராக பெண்டிங் ஃப்ராட் கேசஸ் இருக்கு. பூர்வி, நீ ஒரு வேலை செய். இந்த 3 பேரோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸையும் உடனே அபிஜித்துக்கு அனுப்பி வை. அனிருத், நரேஷ், மாண்டி 3 பேருக்கும் கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. 3 பேரையும் கண்காணிக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் சொல்ற ஹோட்டலுடைய ரூஃப் டாப்புக்கு இப்போ ஒருத்தரை அனுப்பு. அங்க ஒரு டிஜிட்டல் ஃபைல் கிடைக்கும், ஒரு பென் டிரைவ்ல. அந்த ஃபைல் எனக்கு வேணும். இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சிஐடிக்கு நான் கொடுக்க போற டைம் 45 நிமிஷம். 46வது நிமிஷம் நான் ஏன் வேலை முடியலன்னு கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு பாடி கிடைக்கும். குட் லக். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நாம அந்த ஃபைலை கொடுக்கலன்னா 300 பேரோட உயிருக்கு ஆபத்து சார். நம்ம 300 பேருக்காக 100 கோடி மக்களோட உயிரை பணைய வைக்க முடியுமா என்ன? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த 300 பேரும் சாகட்டும்னு சொல்றீங்களா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அதான் அர்த்தம். உங்க மூளையை நல்லா பயன்படுத்துங்க. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிங்க பிரதிமன், இல்லைன்னா அந்த கேஸை விட்டுருங்க. நான் போய் ஹோம் மினிஸ்டர் கிட்ட சிஐடினால எதுவும் முடியலன்னு சொல்லிடுறேன். வேற என்னதான் பண்ணுவீங்க? அப்புறம் அந்த தயா கிட்ட இந்த ஃபைலை முதல்ல எங்க சைபர் செக்யூரிட்டி தான் முதல்ல பார்க்கும். பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுக்காத வரைக்கும் இந்த ஃபைலுங்கிற ட்ரெயின் கிரிமினல்ஸோட பிளாட்ஃபார்முக்கு போகக்கூடாது. தயா. சார் சார், நான் இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த டிஜிட்டல் ஃபைல்ல என்ன இருக்கோ முதல்ல அது ஹோம் மினிஸ்டரோட சைபர் எக்ஸ்பர்ட்டுக்கு காட்டுங்க. அவங்க ஹோட்டலுக்கு தான் வராங்க. சார், நம்ம கிட்ட இப்போ அவ்வளோ டைம் இல்லை சார். சார், அந்த ஃபைல் இப்போ என்கிரிப்டட் ஆயிருக்கும் சார். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப லேட் ஆயிடும் சார். ஹோம் மினிஸ்ட்ரியோட ஆர்டர் இது. ஓகே சார். ஏற்கனவே நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த கொலைகாரன் வேற யாராவது கொலை பண்ணிட்டு போறான். எஸ், யார் நீங்க? உங்களை எனக்கு தெரியுமா? உங்களுக்கு எங்களை தெரியாது, ஆனா எங்களுக்கு உங்களை தெரியும். புரியலையே. நாங்க சிஐடியிலேருந்து வரோம். சிஐடியா? உங்ககிட்ட டிஜிட்டல் ஃபைல் இருக்குல்ல, அதை வாங்க வந்திருக்கோம். அது வந்து பாரு, எங்ககிட்ட அவ்வளோ டைம்லாம் இல்லை. ஃபைலை தரியா இல்லையா? கொடுத்துட்றேன். சீக்கிரம். அப்படியே பாஸ் பண்ணுங்க. இந்த செக்யூரிட்டி ஹெட் கண்டுக்காம எங்க போறாரு? ஒன்னு பண்ணுங்க, லைட்டை ரிவைண்ட் பண்ணுங்க. பாஸ். இப்போ அவரோட ஃபேஸை ஜூம் பண்ணுங்க. இப்போ ஒன்று பண்ணுங்க, அவரோட நேம் க்ளோஸ் போங்க. ஜூம். பாஸ். மனோஜ். நீங்க கேட்குற ஃபைல் இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. ஆனா இதை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்? அப்படி என்ன இருக்கு இந்த ஃபைல்ல? கிரீஷ் குமார தெரியுமா? யாரோ அவனை கொன்னுட்டாங்க. அவங்களோட அடுத்த டார்கெட் நீயா கூட இருக்கலாம். சொல்லு, அப்புறம் எங்களால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நானும் கிரீஷும் ஒரு சீக்ரெட் ஃபைலை ஆக்சஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். அதோட பேரு ப்ராஜெக்ட் 404. ப்ராஜெக்ட் 404? சார், இது என்ன ப்ராஜெக்ட்? உங்க டீம் கிட்ட இருந்து அப்டேட் ஏதாவது வந்ததா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் எவ்வளவு டைம் ஆகும்? ஹலோ தயா, அந்த ஃபைலை நீ அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. இங்க மேல் இடத்துல இருந்து ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்டை வர வச்சிருக்காங்க. அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செக் பண்ணி ஓகே சொல்ற வரைக்கும் இந்த ஃபைலை மத்தவங்களுக்கு டெலிவரி பண்ண பர்மிஷன் தர மாட்டாங்க. ஓ, என்ன தயா இது? உனக்கு தெரியும்ல, 45 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு. இங்க இன்னொரு உயிர் போயிரும் தயா. ஐயோ மச்சான், எனக்கும் தெரியும். ஆனா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இவனுக்கு ஏதோ புரோட்டோகால் அது இதுன்றானுங்க. நான் என்ன பண்ண முடியும்? இவனுங்க புரோட்டோகாலுக்கு முன்னாடி ஜனங்க உயிர் ரொம்ப சாதாரணமா போயிருச்சுல. அனிருத், இவன் யார்கிட்டயாச்சும் பேசுறானா என்ன?
ஒருவேளை இவன் லெட்ஸ் கோ. இதோ பாருங்க, நான் இவ்வளவு நேரம் டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். இப்ப டைம்லாம் இல்ல. கொடுங்க, பென்ட்ரைவ் கொடுங்க. சார் இந்த ஃபைல் ரொம்ப கரப்டட். இதை டவுன்லோட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு இது நாங்க இப்போ ஒர்க் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். அப்படியா? நான் வேணா உங்களை கோவாக்கு கூட்டிட்டு போய் அங்க அழகான ஒரு ரெசார்ட் புக் பண்றேன். அங்க போலாமா? உங்களுக்கு தான் தெரியல அங்க மக்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. உங்களுக்கு தெரியாதா சார், நாங்கள் ப்ரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு டைம் கொடுக்க என்னோட புரோட்டோகால் எனக்கு ஒத்துக்காது. நாம இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதே மக்கள் உயிரை காப்பாத்துதா. இப்ப நாம அதுலயே ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் என்ன யூஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கொடுங்க. கொடுத்துருங்க. தேங்க்யூ. எங்க போனா? இந்த ஏரியால தானே அவ இருந்தான். ஒருவேளை லான்ச் ஏரியாக்கு போயிருப்பாரோ? லெட்ஸ் கோ. இங்க என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை. ஏஞ்சு வா. என்ன விஷயம் சார்? யார் கால் பண்ணிட்டு இருந்தா? ஒன்றும் இல்லை சார். போனை கொடு. என் ஃபோனை விடுங்க சார். சார் இவர் ஒரு சிஐடி ஆஃபீஸர், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சார் சார் அதில் என் பர்சனல் விஷயம் இருக்கு. என் பிரைவசியை ப்ளீச் பண்ணாதீங்க ப்ளீஸ். அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? இது சட்ட விரோதம் தெரியாதா? சாரி சார். இந்த புடி. தேங்க்யூ. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித், நான் தான் சொன்னல 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு பாடியை பரிசா கொடுப்பேன்னு. இந்த பாடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ரோஹிணி, ரோஹிணி. சாரி சார், என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ரோஹிணி, ரோஹிணி. இவங்க இறந்துட்டாங்க. இவங்க இறந்துட்டாங்க. கொலை கொலை பிளேன்ல கொலை நடந்திருக்கு. கொலை நடந்திருக்கு. பிளேன்ல கொலை. தயா. அபிஜித், நாங்க அந்த ஃபைலை லொகேஷன்ல கொடுத்துட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு தயா. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ரோஹிணி அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்கள அவன் கொன்னுட்டான். இப்போ இங்க மர்டர் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இது ஒரு கொலை கேஸ். இப்போ இந்த கேஸ் ஹை லெவல் வரைக்கும் போயிருச்சு. இப்போ மட்டும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நீ இன்னும் ஏன் இங்கே நிற்கிற? போ, கிச்சனுக்கு போ. போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சார் சார் பக்கோடா சாப்பிட்றீங்களா? ஜெயிலில் பக்கோடா சாப்பிட்ருக்கியா? கையில் விலங்க மாட்டிட்டு ஜெயிலில் பக்கோடா சாப்பிடுவல்ல, அப்போ வந்து உன்னை விசாரிக்கிறேன். சார் ப்ளீஸ் இவரை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. இவர் எந்த தப்பும் பண்ணல. இவர் என்ன பண்ணியிருந்தாலும் அது என்ன காப்பாத்ததான் பண்ணியிருந்தாரு. போதும், நிறுத்து. இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். சொல்லுங்க ஆஷா மேடம், உங்க 2 பேர்ல நீங்க தான் பிரில்லியண்டா? சார் அது வந்து யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? யாரு? அது யாருன்னு தெரியல சார். ஆனா மனோஜ் சார் என்ன பண்ணாரோ அது என்ன காப்பாத்துறதுக்காக தான் பண்ணாரு. இவர் ரொம்ப நல்லவர். இதெல்லாம் முதல்லயே சொல்ல வேண்டியதானே? நீங்களே ஒரு செக்யூரிட்டி ஆபீசர், ஆனா குற்றவாளிக்கு குற்றத்தை மறைக்க உதவி பண்றீங்களா? கிட்னாப்பர்ஸ் என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சார் சார் கொலகாரன் என்கிட்ட ஒரு பேக் எடுத்துட்டு வர சொன்னான். செக்யூரிட்டி செக்ல இருந்து ஃப்ளைட் வரைக்கும். இல்லைன்னா அவன் ஆஷாவை கொன்னுடுவேன்னு சொன்னான். அந்த பேக்ல என்ன இருந்துச்சு? சார் அது எனக்கு தெரியாது. அதுல என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியாம ஃப்ளைட்ல கொண்டு போய் கொடுத்தீங்களா? இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? சார் ப்ளீஸ் சார் இவரை மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். சரி, அந்த பேக் பார்க்க எப்படி இருக்கும்? ஏதாவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சார் ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு ட்ராலி பேக் சார். தயா சார். பிரீத்தம், உனக்கு இவ்வளவு துணிச்சலா? ஏன் ஆர்டரே நீ மீறிட்டியா? அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் தயா கிட்ட கொடுக்க வேணாம்னு சொன்னல. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு. நான் சொன்ன விஷயத்த சீரியஸா ஃபாலோ பண்ணவே மாட்டியா? விக்ரம் சார், இன்னைக்கு மும்பைல இருந்து சிங்கப்பூர் போற ஃப்ளைட் A200 யாரோ தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்ணிட்டாங்களாமே.
விஸ்வா ஏர்லைன்ஸோட சிஇஓங்கிற முறையில நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் எல்லா பேசஞ்சரோட குடும்பத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். தைரியமா இருங்க. அவங்கள பாதுகாப்பா கொண்டு வர எல்லா முயற்சி பண்றோம். சிஐடிஸ் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா உங்க சிஐடிஸோட முயற்சிகள் பலனளிக்கலனா என்ன பண்றது? எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி ஏற்கனவே 2 பேரை கொன்னுட்டாங்களாமே. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐயோ, இந்த மீடியாக்கு எவன்டா தகவல் கொடுத்தது? இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ளைட்ல முதல்ல கொன்னது அந்த ரவிய, அப்புறம் கொலைகார அபிஜித்த அந்த ரவியோட பாடி இருக்கிற இடத்துக்கு வர சொல்றான். சார், ரவி இறந்து போனது விஷத்தினால. அந்த விஷம் யார் எப்ப கொடுத்ததுன்னு இது வரைக்கும் எதுவும் தெளிவா தெரியல. அப்புறம் ரெண்டாவது அவங்க கொன்னது கிரீஷ், ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹேக்கர். கிரீஷ் யாரோ ஹித்தின்ங்கிற ஆளோட சிம் கார்டை யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா அந்த ஹித்தின் இறந்து 4 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் கொலைகாரன் தயாவை ஹோட்டல் குல்மஹரோட டாப் ஃப்ளோருக்கு வர சொல்லியிருக்கான். அங்க சந்திச்சது அனுப்பம. அங்க அவங்கிட்ட இருந்த ரெக்கார்ட் பண்ணது ஒரு பென் டிரைவ். அதுக்கப்புறம் நம்ம தயா சார் புரோட்டோகாலை மீறாரு. அப்புறம் ஃபைல குற்றவாளிகிட்டயே சேர்க்கிறாரு. ஆனா அவருக்கு ஃபைல்குள்ள என்ன இருந்துச்சுன்னே தெரியாது. அபிஜித் கையில கொலைகாரன் சிக்கிட்டான்னு நினைச்சோம், அந்த அனிருத். ஆனா கொலைகார இவன் இல்ல. அனுப்பம் குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஏதோ ப்ராஜெக்ட் 404 பத்தி பேச முயற்சி பண்ணா. அது என்னவா இருக்கும்? இது எல்லா பிரச்சனைக்கும் முடிச்சு இந்த ப்ராஜெக்ட் 404ல தான் இருக்கு. நீங்க இங்க இருக்கும் போதே கொலைமலை கொலையா நடக்குது. உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க. யாரும் பயப்படாதீங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நான் ஒரு சிஐடி ஆபீசர். உங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஹலோ, இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கண்ணு முன்னாடியே 2 கொலை நடந்திருக்கு. அப்பவே உங்களால எதுவும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன அமைதியாரா பரட்ட மாட்டா? எதுக்கு உங்களை எல்லாம் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நாங்க யாருமே சேஃபா இல்ல. எங்களை கீழே இறக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னா நாங்க சாப்பிட்ட ஃபுட்லயும் விஷம் இருந்துச்சா? அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்ல. இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலையை காட்டுது. நம்ம எல்லாரும் இறந்துருவோமா? ப்ளீஸ் இப்படி வீணா டென்ஷன் ஆகாதீங்க. இப்படி வீணா கத்திட்டு இருக்காதீங்க. இவர் ஒரு சிஐடி ஆபீசர். இவரை நம்ம நம்பணும். இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். சும்மா நீ எதையாவது வளராத. நீ வீட்ல இருந்து கொண்டு வந்த. ஆனா நான் இங்க தான் சாப்பிட்டு இருக்கேன். வயிறு வலி. மேடம், அந்த ஃளைட் அட்டெண்டர் ரோகிணி இல்ல, அவங்க இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஆனா இவரால எதுவுமே பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா ப்ளீஸ். ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். கொலைகாரன் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னா எல்லாரும் சாக வேண்டியதுதான். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். சார், ஸ்ரேயா, அப்பா ஃப்ளைட்ல உன் அப்பாவை நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். டோன்ட் வரி, உங்க அப்பா எல்லாரையுமே காப்பாத்திடுவாரு. ஸ்ரேயா, நீ ஒரு பிரேவ் அப்பாவோட பொண்ணு. ஒரு பிரேவ் அப்பாவோட பொண்ணு அழக்கூடாதுமா. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. வாமா. ஹலோ சொல்லுதா, என்னாச்சு? அந்த ஃப்ளைட்டோட கேபின்ல Black and Orange கலர்ல ஒரு பேக் இருக்கு. அதை கடத்திட்டு வந்திருக்காங்க. சார், ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு ட்ராலி பேக் சார். ஆரஞ்சு அண்ட் பிளாக் பேக்? ஆமா, செக்யூரிட்டி செக்கிங் கிளியர் பண்ணாம வந்திருக்கு. சரி, அதுல என்ன இருக்கு? அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இது இந்த கேஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் அதை போய் செக் பண்றேன். சார், உங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு. ஹலோ, பொறுமை. மெதுவா துறங்க. உள்ள பாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுது. அப்போ துறக்க வேண்டாமா? சரி,
ஏதோ என்னமோ பண்ணுங்க. இது ஒரு போனு. எதுக்கியா இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? நான் தான் ஏற்கனவே எதுவும் இருக்காதுன்னு சொன்னேன்ல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியை அங்கேயே நில்லுங்க. டு ஏசிபி, நான் இந்த போனுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கால் பண்ணுவேன். என் காலுக்கான பதில விஸ்வா ஏர்லைன்ஸோட சிஇஓ விக்ரம் தான் சொல்லணும். ஒருவேளை விக்ரம் தவிர வேற யாராவது போனை எடுத்தா அப்புறம் ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். ஓ மை காட், உங்க அபிஜித்தும் செத்துருவா. எடுங்க, பயப்படாதீங்க, எடுத்து பேசுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹாய் ஹலோ சொல்றதுக்குலாம் இப்போ என்கிட்ட டைம் இல்லை. அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற பிரயாணிகளுக்கும் இப்போ டைம் இல்லை. இந்த பென்ட்ரைவுடைய பாஸ்வேர்டு எனக்கு வேணும் இப்பவே. ஓகே, பாஸ்வேர்டு AJ 9652. இங்க பாரு, உனக்கு தேவையானது உனக்கு கிடைச்சிருச்சுல. இனி என் ஃப்ளைட்ல இருக்க யார் உயிரும் போகக்கூடாது. ப்ளீஸ் அவங்கள சேஃபா லேண்ட் ஆக விட்டுரு. அடுத்தவங்க உயிரை பத்தி ரொம்ப கவலைப்படுறியே, முதல்ல உன் உயிரை காப்பாத்த பாரு. குட் பை விக்ரம். மை காட். சார், சார், என்ன இது? ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு. 99% நின்றுடுச்சு. இல்ல, பிரேக்கிங் நியூஸ். விஸ்வா ஏர்லைன்ஸுக்கு இன்றைய நாள் ஒரு துக்க நாள். மும்பையில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் பிளைட் VA200 ஹைஜாக் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றுள்ள தகவலின்படி விஸ்வா ஏர்லைன்ஸின் ஹெட் ஆபீஸில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துள்ளது. அதில் விஸ்வா ஏர்லைன்ஸின் உரிமையாளர் விஸ்வா கொல்லப்பட்டுள்ளார். நான் நினைச்சது நடந்துருச்சு. இது உங்க பேகா? இல்ல சார், இது என்னோட பேக் இல்ல. ஆனா இது யாரோட பேக்னு எனக்கு தெரியும். என்ன இது? விக்ரம் உயிரோட இருக்கான்? இல்ல இல்ல, நான் இறந்து போனதா நியூஸ் சேனலுக்கு ஏன் போய் தகவல் கொடுத்தீங்க? அப்பதான் உங்களை உயிரோட பார்த்ததும் கொலகார வெளியில வருவான். அப்பதான் அவனை பிடிக்க முடியும், புரியுதா? இப்போ உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம். நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. விக்ரம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். பிளான் B ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம்.
ஊசி போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறியோ? கொலகார கிட்ட வராத, பின்னாடி போ, இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். கீழே போட. பின்னாடி போ, பின்னாடி போங்கன்னு சொன்னேன். போடுமா, சீக்கிரம் போடு. நீ ஓவரா ஆடிட்ட. உன் ஆட்டம் இத்தோட க்ளோஸ். உன் கேம் தாண்டா முடிய போகுது. ஏண்டிமா என்கிட்டயும் உன் வீரத்தை காட்டுறியா? லேடிஸுக்கு நல்ல மரியாதை கொடுப்பேன், ஆனா உன்ன மாதிரி கிரிமினல்ஸுக்கு இல்லடி. Fire! அப்போ உனக்கும் இதுல பங்கு இருக்கா? ஃபுட்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியிருக்க. என்ன கார்த்திக், உன்னோட பாஸ் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு தெரிகிறப்போ உனக்கு எப்படி இருக்கு? அப்புறம் உன்னோட பார்ட்னர் ஜூஹிய நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். நான் விஸ்வா ஏர்லைன்ஸுடைய சீனியர் மேனேஜர் கார்த்திக். சார், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சார்? சொல்லு, நீ எப்படி ரோஹிணியையும் ரவியையும் கொன்ன? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? யா ஷோர். யார் சொல்லு இப்படி பண்ண? யார் அவன்? அபிஜித் சார், இது வேற ட்ரெய்லர் தான். மொத்த படத்தை பார்க்க தானே போறீங்க. தூக்கு கயிறு தலைக்கு மேல தொங்கும் போது இந்த சிரிப்பு கருமாந்திரம் காணாம போயிடும். விக்ரமை காப்பாத்தி நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவன் பண்ண பாவத்தை லிஸ்ட் போட்டா முடிவே இருக்காது. அப்படியா? அப்படின்னா அது எங்ககிட்டயும் சொல்ல. உன்னோட பாஸ் விக்ரம் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டான்னு எங்ககிட்டயும் சொல்ல. எங்களோட கம்பெனில ஒரு புது இன்டர்னல் டெக்னிக்கல் கமிட்டி இருக்கு. அதோட வேலை என்னன்னா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல எல்லா ஃப்ளைட்டும் நல்லபடியா வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்றது தான். அப்படி சில மாசத்துக்கு முன்னாடி எங்க ஃப்ளைட்ஸ்ல நிறைய சரியில்லைன்னு ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்ல எங்களுடைய எல்லா ஃப்ளைட்ஸுமே பழசாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. அதுல டிராவல் பண்றது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? விஸ்வா ஏர்லைன்ஸ் புது ஃப்ளைட்டை வாங்கிட்டாங்களா? வாங்கல சார். ஏன்னா அப்படி வாங்கினா விக்ரமுக்கு பல கோடிகள் லாஸ் ஆகும். அப்போ பணத்துக்காக பேசஞ்சர்ஸ் உயிரோட விளையாண்டானா? ஆமா, விஸ்வா ஏர்லைன்ஸுடைய ஃப்ளைட் 2 மாசத்துக்கு முன்னாடி மேங்களூர் போச்சு. அங்க கிராஷ் ஆச்சுல்ல, அது இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால தான் ஆச்சு. அதுல மொத்தமா 350 பேசஞ்சர்ஸ் இறந்து போயிட்டாங்க. என்ன, இவ்வளோ பெரிய விஷயத்த தெளிவா மறைச்சிருக்காங்களே, அது எப்படி? இந்த விஷயம் மட்டும் வெளியில வந்திருந்ததுன்னா விக்ரம் கண்டிப்பா ஜெயில கம்பி எண்ணி இருந்திருப்பாரு. நித்யனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அவன் அதை வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சான். ஓ, அதனால தான் கிரீஷ் அனுபவியை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கானா? ஆமா, அந்த ஹேக்கர்ஸ் மூலமா ஹித்தேனுக்கு அந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட்டும் கிடைச்சது. ஆனா கடைசியில அந்த 2 பேரும் சேர்ந்து ஹித்தேனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இத்தின் வந்து ஹித்தேனுடைய கரியரையே அவங்க காலி பண்ணிட்டாங்க. அவன் மேல கொலைப்பழி போட்டாங்க. ஆனா அவன் எந்த தப்புமே பண்ணல. அந்த ஃபைல்ல விக்ரம் பண்ண எல்லா தப்புகளோட மொத்த லிஸ்ட்டுமே இருக்குது. அதன் மூலமா ஹித்தேன் தப்பு பண்ணலங்கிறது தெரிய வந்திருக்கும். அவன் மேல இருந்த பழியெல்லாம் போயிருந்திருக்கும். அப்புறம் ஏன் ஈத்தீன் சட்டத்தோட உதவியை நாடல? அவன் போனான் சார். ஆனா விக்ரமுக்கு அதை பத்தி தெரிய வந்துருச்சு. ஆனா விக்ரம் அவனை கொண்டுட்டு அந்த கொலையை ஒரு சூசைடா மாத்திட்டான். அப்படின்னா ஹித்தேனோட மரணத்துக்கு பழி வாங்கறதுக்காக நீயே டார்சனா மாறிட்டியா? எல்லாரையும் மேல தவிக்க விட்டுட்டு எங்களை கீழே தவிக்க விட்டுட்டு இருக்கியா? ஆமா, அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஜூஹியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விக்ரமை கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணி முடிவு பண்ணியிருந்தோம்.
ஆனா நீங்க எல்லாரும் திடீர்னு குறுக்கல வந்து எல்லா பிளானையும் கெடுத்துட்டீங்க. இது எனக்கு நீதி கிடைக்காமலே போயிடுச்சு. இல்ல, ஈத்தியனுக்கான நீதி கிடைக்காம போகாது. நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா. அந்த விக்ரம பொறுத்த வரைக்கும் அவர் மேல என்கொயரியும் நடக்கும், புரியுதா? அப்புறம் சில அப்பாவி மக்களை நீயும் அந்த ஜூயையும் சேர்ந்து கொன்னீங்கல்ல, அதுக்கான தண்டனையும் சட்டம் நிச்சயமா வழங்கும், புரியுதா? இங்க பாருங்க, இனிமே யாரும் எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேணாம். கொஞ்ச நேரத்திலே ஃப்ளைட் சிங்கப்பூர்ல லேண்ட் ஆக போகுது. சீட் பெல்ட்ஸை போட்டுக்கிட்டு சீட்ல உட்காருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சார், நீங்கள் கவலையப்படாதீங்க சார். நான் சிஐடி சார். அவங்கள நல்லபடியாக கைட் பண்ணி கேஸை சால்வ் பண்ணிட்டேன். கேஸ் கொஞ்சம் பிரச்சனையானது தான், ஆனால் நல்லபடியாக முடிச்சிட்டேன் சார். ஓகே சார். சார், இந்த ஹர்ஷவர்தன் டிஜிபி சித்ரோலிக்கு ஒண்ணு விட்ட தம்பியா என்ன? இந்த ஆள் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. எனக்கு என்னவோ சொந்த தம்பி மாதிரி சார், தெரியுது. உண்மையிலே சேம் டு சேம் சார். இந்த ஆளு மினி சித்ரோலி சார். சரி, நான் கிளம்புறேன். ஆனால் திரும்ப எப்பயுமே உங்களை சந்திக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது சார். என்ன சொல்றீங்க? அத நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கேஸ் ஏதாவது வந்தா நாங்க உங்களை தானே தேடி வரணும். கண்டிப்பா வாங்க, உதவி பண்றேன். அப்ப கிளம்பலாமே.